நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளை கூட கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். மற்ற எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். மற்ற எல்லோரும் என்ன பண்றாங்க? என்ன சொல்லுங்க? கிறிஸ்து இயேசுவுக்குரிய அவர்களை என்ன பண்றாங்க? தேட மாட்டாங்க. ஆமா, மற்ற எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்க. மற்ற எல்லாரும் என்ன பண்ணுவோம்? இயேசு கிறிஸ்துவ அவருக்கு பிடித்தமானதை தேட மாட்டாங்க. உலகம் அப்படித்தான். உலகத்துக்கு செவி கொடுக்கும். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் விரும்பினா நீ பரிசுத்தமா நீ வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சோதரன் கிறிஸ்துவுக்குரியவைகளை நம்ம என்ன பண்ணுவோம்? தேட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காலகட்டத்தில் ஆண்டவருக்கு அவன் விரோதமாக செயல்பட்டாலும் ஆண்டவனை தொடும் பொழுது, ஆண்டவன் நான் என்ன செய்யணும், என்ன செய்ய சித்தமா இருக்கு, உடனே அவன் சரணடைஞ்சு தேவனுக்குரியவைகளை அவன் தேட ஆரம்பித்தான். எல்லாத்தையும் நம்ம அனுமதிக்க அதிகாரம் இருக்கு. மற்றவங்க மேல ஜாலியா இருக்க முடியல, மற்றவங்க முடியல, அப்படி இல்லை. உலகத்தை விட்டு தேவன் நம்மளை பிரித்து எடுத்து இருக்கிறார். பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்க. மறுபடியும் பாவத்தில் விழுந்துடக்கூடாது. நம்ம என்ன பாவத்திலிருந்து வெளியே வந்து மற்றவர்களை பாவத்திலிருந்து நம்ம வெளியே என்ன பண்ண கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துக்கு நேராக நம்ம நடத்தணும். கர்த்தர் அதுக்கு நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆனா அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனாலும் என்னாலுங்க நமக்கு தகுதி இருக்காது. அவங்க கெட்டவாத பேசாம நம்ம கெட்டவாத, அவங்க சண்டை போறமா நம்ம சண்டை போட முடியாது. ஆமா, ஸ்தோத்திரம். அவங்க ஏமாத்த நம்ம ஏமாத்த. கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லோத்து பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் லோத்து தனக்குரியவர் என்ன பண்ண அவன் தேட ஆரம்பிக்கிறான். தனக்குன்னு சொல்லி என்ன பண்ண இடத்த அவன் சூஸ் பண்றான். ஸ்தோத்திரம். தனக்குரியவர் தேடும் பொழுது அந்த இடமே ஒரு பயங்கரமான தேவனுக்கு விரோதமான ஒரு செயல்பாடுகிற ஒரு கூட்டமாக அந்த இடத்துல மாறுறது. அது சோதோம் குமரா அது தீக்கரையாக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆனால் ஆபிரகாம் தேவனுக்குரியவர்களை அவன் தேடும் பொழுது கர்த்தர் அவனை ஆஸ்வதித்து பூமியில கர்த்தர் அவனை சீமானாய் கர்த்தர் பூமி தாங்க முடியாதபடிக்கு ஆஸ்வாதத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்குரிய நம்ம தேடுமானா நிச்சயமாக நம்முடைய சந்ததிகள் நட்சத்திரங்களை போல கர்த்தர் ஜொலிக்க வைக்க அவர் போதுமானவர் இருக்கிறார். இன்னைக்கு தங்களுக்குரிய காரியங்களே, தங்களுக்குன்னு தங்களுடைய காரியங்களே இயேசு கிறிஸ்து தேடும் பொழுது எத்தனையோ பேர் இயேசு ஏற்றுக்கொள்ளாம நரகத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ இயேசுவை தெரியாம அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம போய் இயேசு கிறிஸ்துவை நம்ம அவங்க சொல்லும் பொழுது அதைத்தான் ஆண்டவர் நம்ம பிரியப்படுகிறார். தேவன் பூமியில நீதிமானை அல்ல, பாவிகளை ரட்சிக்கவே இயேசு இந்த பூமிக்கு வந்தான். அப்ப பாவிகளாகிய ஒவ்வொருவருக்கும், நம்ம பாவிகளா இருந்தோம், இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர் தெழுந்து நம்முடைய பாவத்தை மன்னித்த ஆண்டவர். நம்ம அவருக்கு பிடித்தமானதை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாய் ஆஸ்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அப்போஸ்தலர் எழுதுற நிருபத்துல 1ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா, இந்த 40 நாள் அளவும் ஆண்டவருக்கு சிசு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தே பேசிக்கொண்டதான். அப்ப நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம பேச எதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்? கட்டு கதைகளை, வீணா போன கதைகளை, தேவையில்லாத கதைகளை பேசுறோம். தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்ன பண்ணும்? பேசும் பொழுது கர்த்தர் கவனித்து கேட்கிறார். உங்கள் ஜெபங்களுக்கு நிச்சயமாக பதில் வரும். தேவனுடைய பிள்ளைகளே, அநேக காரியங்களை சொல்லி நம்ம அலட்டாதபடிக்கு தேவன் விரும்புகிற காரியங்களை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். தங்களுக்குரியவர்களை தேடாமல் தேவனுக்குரிய நம்ம தேடுவோம். நம்முடைய வாழ்க்கையில பலத்தைகளை செய்து உங்களுக்கு என்ன பண்ணாங்க பெரிய காரியங்கள் வாழ்க்கையில செய்ய என் தேவன் போதுமான. நம்ம தேவனுக்குரிய தேடுவோம். உலகத்தை செவி கொடுக்கட்டும், நம்ம இயேசுக்கு செவி கொடுப்போம். அதான் மற்ற எல்லோரும் என்ன பண்ணாங்க? கிறிஸ்துவுக்குரிய தேடல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? மற்றவங்க இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமா என்ன பண்ணும்? ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறவர்களுக்கும் ஜெபிக்காத கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ண இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் சொன்னபடியே மறுபடி வரப்போகிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தமா இருப்போம். உலகம் என்ன பண்ணும்? நோவா காலத்துல வாழ்ந்தது போல தன் இஷ்டப்படி வாழ்ந்துட்டா இருக்கும். அதனால நம்ம தேவனுக்கு பிரியமா வாழ்வோம். நிச்சயமாக நம்முடைய பிள்ளை பாதுகாக்கப்படும், உங்கள் குடும்பங்கள் பாதுகாக்கப்படும், உங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுங்க. நீங்கள் கிறிஸ்து இயேசுவில் இருக்கும் பொழுது வெற்றி சிறக்க பண்ண ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிச்சயமா வெற்றி தருவார்.
பலப்படுத்துவார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துற உமக்குரியவைகளை நாங்கள் தேடன ஆண்டவரே. எங்களுக்குரிய தங்களுக்குரியவைகளை நாங்கள் தேடாதபடிக்கு தகப்பனே, உங்களுடைய ராஜ்யத்தை குறித்து நாங்கள் பேச ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை சொல்ல, பரிசுத்தமாய் ஜீவிக்க ஆண்டவரே, ஜெபிக்கிறவர்களை ஜெபிக்க, வேதத்தை படிக்கிறவங்க வேதத்தை படிக்க எங்களுக்கு உதவி செய்வீரார். உண்மையா நாங்கள் வாழ எங்கள் கிருபை தாங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணையில் இருந்து வழி நடத்தும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.